லிங்க் ஒர்க்கர் ஸ்கீமும் ஒரு பார்ட்டாக வந்து கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நேரு வேகேந்திரா கோஆர்டினேட்டருக்கும் சார் அவருக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா இயக்குநர்கள் அருமையாக சொன்னாங்க, மக்கள் தொகை பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷனில் 1/3 யார் இருக்காங்கன்னு சொன்னாங்க, யூத் அப்படின்னா இளைஞர்கள். எங்களுடைய திட்டமும் இணை பணியாளர் திட்டமும் அந்த நம்ம பார்க்குற அந்த இளைஞர்களை சார்ந்த திட்டமாக தான் இருக்கு. விழிப்புணர்வு வந்து இப்போ நம்ம வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அதே போல் அதுக்கு இனியாக இருக்கக்கூடிய HIV ஒருத்தருடைய நடத்தையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன, ஆபத்தான நடவடிக்கைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், HIV எப்படி நமக்கு வராமல் தடுக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நம்ம அன்பு மாற்றம் கொடுத்து அவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம், இது போன்ற கல்விகளை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லிங்க் ஒர்க்கர் திட்டம் 100 கிராமங்களில் செயல்படுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணி செய்கிற கிராமத்தில் இனிமேல் யாரும் புது தொற்று யாருமே HIV-னால பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்படாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்றதுக்கான சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு சாதகமான சூழலை வந்து நம்ம அமைச்சு தரணும். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இது நாங்க மட்டுமே எங்களுடைய ஸ்டாஃப் டீம் பார்த்தீங்கன்னா 1000 வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் 1000 பேர் நம்ம பணி செய்யற 100 கிராமத்துல இருந்து தேர்வு செய்யறோம். அதே போல 40 லிங்க் ஒர்க்கர்ஸ் அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்ல அது பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நபர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து லிங்க் ஒர்க்கர் இணை பணியாளர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து அவங்களை நம்ம 100 கிராமங்கள்ல பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அது போல 4 சூப்பர்வைசர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களோட டீம் வந்து பெரிய டீம் 1047 பேர் கொண்ட டீம் வந்து எங்களுடைய லிங்க் ஒர்க்கர்ஸ். இந்த 1047 பேருமே வந்து இனி ஒரு புது தொற்று நம்மளுடைய மாவட்டத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது இயலாத காரியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது நம்ம மட்டும் நினைக்கிறது, இது ஒரு மக்கள் இயக்கமா கண்டிப்பா இது உருவாகணும். ஒவ்வொரு நபருமே ஒரு நடத்தை மாற்றம் வரணும், எனக்கு HIV வரக்கூடாது, நான் பாதுகாப்பா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே கண்டிப்பா நம்ம எந்த ஒரு புது தொற்றும் வராது. அந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தினால அந்த நோக்கத்தை கொண்டுதான் நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இங்க எல்லாமே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. இன்னைக்கு எங்களுடைய பயிற்சியில பார்த்தீங்கன்னா சிறப்பா ஒரு 6 வாலண்டியர்ஸ் வந்து வந்திருக்காங்க. எல்லாமே இளைஞர்கள். அவங்க எந்த சின்னதா